அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். ராசியில் ராகு, 2இல் சனி வக்கிரம், 6ஆம் இடத்தில் குரு வக்கிரம், 7இல் கேது, அஷ்டமத்தில் இருந்த சுக்கிரன் நவம்பர் 3ஆம் தேதி 9ஆம் இடத்துக்கு செல்கிறார். அங்கு ஏற்கனவே உள்ள சூரியன் புதனுடன் இணைகிறார். 10ஆம் இடத்தில் செவ்வாய். ஆக உங்கள் ராசிக்கு 10இல் செவ்வாய் புதன் இருப்பதால் எதிர் நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடைவேர். சுக்கிரன் இனி 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களின் உதவியால் ஒரு சில ஆதாயத்தை அடைவேர். ஜென்ம ராசியில் ராகு 2இல் சனி வக்ரகதியில் இருப்பதால் பொதுவாக பேச்சில் பொறுமை தேவை. உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் ஒரு சில எதிர்பாராத உதவிகள் கிடைத்து அதன் மூலம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கள் தீர்க்கலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். கடன் வாங்குதல் கூடாது, கடன் கொடுத்தலும் கூடாது, பிறருக்கு ஜாமீன் தரவும் கூடாது. ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலையில் அதிக உழைப்பு உண்டாகும். மற்றவர்களுடைய வேலையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும். பொறுமை தேவை. மேல் அதிகாரியிடம் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் என்பதால் பேச்சில் பொறுமை தேவை. உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். மாணவர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களில் நேரத்தை செலுத்திவிட படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். நல்ல சகவாசம் வேண்டும், கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொற்படி கேட்க வேண்டும். 10இல் செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பதும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருப்பதும் சிறப்பான பலன்களை தரும். 6இல் குரு இருந்தாலும் அவர் 2ஆம் இடத்துக்கு 5ஆம் இடமாகிய கலகத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் வருமானத்தை அதிகரித்து தருவார். செலவுகளும் கூடுதலாக இருக்கும். செவ்வாய் குரு இணைந்து யோகம் பெறுவதால் திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறும். வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும். பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரும். 9இல் சுக்கிரன் கலைத்துறையினருக்கு ஆதாயமான சம்பவங்கள் நடைபெறும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டியிருக்கலாம். கலைத்துறையில் நல்ல பல வரவுகள் உண்டாகும். 7.5 சனியின் ஆதிக்கம். ராகு ராசியில் இருப்பது எதிலும் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். தொழிலில் அகலக்கால் வைத்தல் கூடாது. வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை. மனக்குழப்பத்துக்கு ஆளாக வேண்டாம். குரு 6இல் இருப்பதால் ஆரோக்கிய பிரச்சனையில் கவனம் தேவை. குறிப்பாக ஹார்ட் ப்ராப்ளம், இதய நோய் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவர்களும் கவனமாக இருக்க வேண்டும். ஆக மொத்தம் கும்பராசினருக்கு உடல் நலனில் கவனம் தேவை. தொழில் துறையில் கவனம் தேவை. மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம். கோவிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.